بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த முதல் வார தொடரிலே ஜின்களும் ஷைத்தான்களும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஜின்கள் என்பவர்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஜின்களும் மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்வதில் அடங்கும். இந்த ஜின்கள் என்பவர்கள் அவங்க மலக்குகள் மாதிரி, மனிதர்கள் மாதிரி, அது ஒரு தனி படைப்பினம், அது ஒரு இனம் என்பதை நம்ம பார்த்தோம். ஜின்களுக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜின்கள்ல ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு மத்தியில இன பெருக்கம் ஏற்படும். ஒருவரை ஒருவர் ஈர்க்கின்ற வகையில மனிதர்கள்ட்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு அவர்கள்ட்டையும் இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால் பார்க்கவே முடியாது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஜின் இனத்தில் உள்ள ஷைத்தானை பற்றி, இப்லீஸை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், இப்லீஸும் அவனுடைய கூட்டத்தினரும் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத வகையில் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்லீஸுடைய கூட்டத்தினர்களும் அந்த ஜின்கள் வகையராக்கள் உங்களை அவங்க பார்க்கிறார்கள், நீங்க அவங்களை பார்க்க முடியாது என்று ஜின்களை மனிதர்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப ஜின் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், பள்ளிவாசலுக்கு வந்துச்சு, வெள்ளைய போனுச்சு என்றெல்லாம் சொல்றாங்கன்னா அது கட்டுக்கதைன்னு விளங்கணும். ஜின்களை எந்த மனித கண்மனை செய்ய முடியாது, பார்க்க முடியாது. விலங்குகள் பார்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 3303வது நம்பர்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது. இதா சமீத்தும் சியாக தீக்கத்தி ஃபஸாலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, சேவல் கூவுவதை, சேவல் கத்துவதை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன், அது வானவரை பார்த்திருக்கிறது. அதே மாதிரி இதா சமீத்தும் நஹிக்கல் ஹிமாரி, கழுதை கத்துறத நீங்கள் கேட்பீர்களே ஆனால் ஃபதாவது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு ரஅ ஷைத்தானா, அது ஷைத்தானை பார்த்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கழுதை ஷைத்தானை பார்க்குது, மனுஷன் பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மனிதன் அல்லாத மற்ற விலங்கினங்களை பொறுத்த வரைக்கும் அது ஷைத்தானை பார்க்கிறது என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கழுதை தான் பார்க்க முடியல, நாயும் பார்க்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை அபூதாவூதுல பார்க்கிறோம். இதா சமீத்தும் நியாஹல் கிலாபி வ நஹிக்கல் ஹுமுரி பில் லைலி ஃபதாவது பில்லாஹ், நாய் ஊளையிடுவதை, இரவிலே நீங்கள் நாய் ஊளையிடுவதை கேட்பீர்களே ஆனால், கழுதை கத்துறத நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அல்லாஹ்விடத்துல ஷைத்தானை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்கள். இன்ன உன்ன எறைன மாலா தரவுன, ஏனென்றால் நீங்கள் பார்க்காததை அவைகள் பார்க்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கழுதை எப்படி ஷைத்தானை பார்க்குதோ அது மாதிரி நாய் ஷைத்தான் என்ன செய்யுது, பார்க்குது. அதனாலதான் அது ஊளையிடுது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற விலங்கினங்கள், மனிதனை தவிர மற்ற விலங்கினங்கள் அதை ஜின்னை பார்க்குது, ஷைத்தானை பார்க்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மனிதர்களுடைய கண்களால் என்ன செய்ய முடியாது, ஜின்களை பார்க்க முடியாது. அதே நேரத்துல இறை தூதர்களாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜின்களை பார்த்திருக்கிறார்கள். அவங்களை பார்க்கிற வகையில் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். கண்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்துருக்கிறான். ஏன்னா ஜின்களை பொறுத்த வரைக்கும் ஜின்கள்ல உள்ள அந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்கல்ல, கெட்டவர்கள், அவங்க இறை தூதர்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வகதாலிக ஜால்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி
ஜின்கள்லையும் ஜின்களை மனிதர்களையும் உள்ள ஷைத்தான்களை கெட்டவர்களை ஒவ்வொரு நபிக்கும் நம்ம எதிரியாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு நல்ல ரசிகனா சொல்லி காட்டுறான். யூஹி பாலுஹும் இலா பாலின் ஜுஹுர்ஃபல் கௌலி குரூரா, ஏமாற்றுவதற்காக அலங்காரமான வார்த்தைகளை ஒருத்தருக்கு பரப்புகிறார்கள். மனிதர்கள் தங்களுக்கு இடையில வந்து பரப்புகிறார்கள், ஜின்கள் அவங்களுக்கு இடையில பரப்புகிறார்கள். எல்லா ஜின்கள்ல இருக்கிற ஷைத்தான்கள்லாம் இறை தூதர்கள் ஒவ்வொருவருக்குமே எதிரிகளாக இருந்தார்கள் அப்படின்னு நல்ல செய்யலாம். சூரத்துல் அன்ஆம்ல 6வது அத்தியாயத்துல 112வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப எல்லா இறை தூதர்களுக்கும் ஜின்கள்ல உள்ள ஷைத்தான்கள் எதிரிகளா இருந்திருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து இறை தூதர்கள் தங்களை காப்பாத்திக்கணும்ல. அவங்கள பிடிக்கிறது, அவங்கள பற்றி மக்களுக்கு அறிவிப்பு செய்யறது, அவங்க எப்படி இருப்பார்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்ன செய்யறான், இறை தூதர்கள் பார்க்கிற வகையில ஜின்களை அல்லாஹ் காட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் எப்ப நாடுறானோ, அவங்க நினைக்கிற நேரத்துல பார்க்க முடியாது. அல்லாஹ் எப்ப நாடுகிறானோ, எப்ப காட்டணும் நினைக்கிறானோ அந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், ஜின்களை உங்களுக்கு காட்டி வைத்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன செய்யறான், சுலைமான் நபி பார்க்கறது மட்டும் இல்ல, அவங்க ஜின்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள், ஜின்களை அவங்களை கட்டுப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம். இப்ப சுலைமான் நபி அவங்க ஜின்களை பார்த்திருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஜின்களை பார்த்திருக்கிறாங்க. அந்த ஜின்கள்ட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ்ட்ட இருந்து அதற்கான வழிமுறைகளை வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஜின்களுக்கு அவங்க அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. ஜின்கள் சம்பந்தமான பல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஜின்களை பத்தி நமக்கு பல செய்திகளை சொல்வதாக இருந்தா ஜின்களை பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்கள்ட்ட என்ன செய்யணும், அவங்க சம்பந்தமான விவரங்களை நேரடியாக அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அந்த மாதிரி இருந்தா தானே செய்ய முடியும், இறை தூதர்கள் மக்களுக்கு அந்த செய்திகளை விளக்க முடியும். அதுக்காக என்ன செய்யறான், ஜின்களை இறை தூதர்கள் பார்க்கிற வகையில் அல்ல அமைச்சிருக்கிறான். இது சம்பந்தமான விவரங்களை, கூடுதல் விவரங்களை எல்லாம் நம்ம அந்தந்த தலைப்புக்கு கீழே செய்வோம், நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதரை ஜின்கள் எப்போ பார்த்தாங்க, எப்படி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விவரங்களை பார்க்கும் பொழுது இது ஆதாரத்தோடு விரிவான செய்வோம், நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டா, ஜின்களை பொறுத்த வரைக்கும் இறை தூதர்களை தவிர, அதே மாதிரி விலங்கினங்களை தவிர எந்த மனிதர்களாலையும் பார்க்க முடியாது. யாராவது ஜின்னை பார்த்தோம்னு சொல்றாங்கன்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், போய் சொல்றாங்க, எதையும் ஒண்ணு பார்த்து அவங்கள கற்பனை பண்ணி கொண்டார்கள் என்று நம்ம என்ன செய்யணும், விலகி கொள்ளணும். ஜின்களை கண்ணாலே பார்க்க முடியாது அப்படின்னா இந்த ஜின்களை பத்தி எப்படி எல்லாம் கதை எழுதிச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் மனிதர்கிட்ட கதை சொல்லப்படுகிறது. ஜின்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, அது மனிதர்கள்ல உள்ள ஆண்கள் எப்படி மனிதர்கள்ல உள்ள பெண்கிட்ட ஒரு இல்லறத்துல ஈடுபடுகிறார்களோ, ஜின்கள் நினைத்தால் என்ன செய்யணும்னு கேட்டா அது இல்லத்துல ஈடுபடும். மனிதர்கள்ல உள்ள பெண்கள்ட்ட என்ன செய்யும், ஜின்கள் உணர்வு வைத்துக் கொள்ளும் என்றெல்லாம் ஜின்களை பத்தி இப்ப நவீன காலத்துல அப்படி எல்லாம் சிலர் உணர்வதை பார்க்கிறோம். அதுக்கு அவங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னாங்களா, ஜின்கள் மனித பெண்களோட சேர்வார்கள், இல்லறம் நடத்துவார்கள், குடும்ப வாழ்க்கை நடத்துவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்களா? அப்படி சொல்லல. ஒரு குர்ஆன் வசனத்தை தப்பா விளக்கம் சொல்லி என்ன செய்யறாங்க, தப்பா அவங்களும் புரிந்து கொண்டு மக்களை குழப்புகிறார்கள். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொர்க்கத்துல உள்ள பாக்கியங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான். ஜின்கள் அந்த சொர்க்கத்துல இருக்கிற ஹூர்லீன்களை, அந்த நீலவெளி கண்ணீர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சொர்க்கத்து பெண்கள், சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு மனைவியாக வரக்கூடிய அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த மனிதனும் அதை தீண்டியது கிடையாது, அவர்களை எந்த ஜின்னும் தீண்டியது கிடையாது என்று அல்லாஹ் செய்யறான். 2 சாராருக்கும், மனிதர்களுக்கும் ஜின்களுக்குமே அந்த ஹூர்லீன் என்ற கன்னியர்கள் வழங்கப்படுவார்கள், துறவியராக வழங்கப்படுவார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு இனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த இனத்தை மனிதர்களும் தீண்டுவார்கள், ஜின்களும் தீண்டுவார்கள். மறுமை நாளையில ஜின்களுக்கு அவங்க துணைவியராக இருப்பார்கள், மனிதர்களுக்கு துறவியாக இருப்பார்கள் என்று மறுமை நாளையில உள்ள பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்வதை வைத்துக் கொண்டு, அப்ப இப்போ ஒண்ணு செய்வாங்க, பெண்களை ஒரே இனம் தீண்ட முடியும், மனிதர்களும் பெண்களை தீண்டுவார்கள், ஜின்கள் என்ன செய்வாங்க, பெண்களோட உறவு வைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் உணர்வதை பார்க்கணும். இது இந்த துனியாவுல உள்ள விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். மனிதர்களும் ஜின்களும் ஒரு பெண்ணிடத்துல எப்படி உறவு கொள்ள முடியும், எப்படி ஒருத்தர் பார்க்கணும், ஈர்ப்பு ஏற்படணும், சும்மா உறவு கொள்ள முடியுமா? அப்ப எப்படி சாத்தியம்? இது நடைமுறையில சாத்தியம் இல்ல. இப்படி அல்லாவும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. மறுமையில அல்லாஹ் என்ன செய்யறான், அங்க உள்ள அமைப்பே வேற, அங்க உள்ள பெண்களுடைய அமைப்பு, அங்க உள்ள ஆண்களுடைய அமைப்பு அது வேற. அதை இந்த துனியாவோட கம்பேர் பண்ண முடியாது. மறுமையினுடைய நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன செய்யறாங்க, பல சந்தர்ப்பங்கள்ல விவரித்து சொல்கிறார்கள். மறுமையில உள்ள எதை துனியாவோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்ன அவ்வள சுமரத்தின் எதுகுலுனல் ஜன்னத்தை அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளையில முதல்ல சொர்க்கத்துக்குள் நுழைவாங்கல்ல, அவங்க எப்படி நுழைவாங்கன்னு கேட்டா,
பௌர்ணமி இரவுல இந்த நிலா எப்படி இருக்கும், நிலவு எப்படி இருக்கும், அந்த சந்திரனை மாதிரி ஒரு பிரகாசத்தோட சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். சும்மல்லதீன எலுனகும் அல அசத்தி கௌகபின் துர்ரியின் சமாயிலா. அதற்கு பிறகு சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் அவங்க வானத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை மாறி அந்த ரொம்ப பிரகாசத்தோட உள்ள நுழைவார்கள். அப்படியே நம்ம இருக்கிறோம். அதை வைத்துக் கொண்டு துனியாவுல என்ன செய்வான், பெண்ணை நிலாமா, அந்த நிலா மாதிரி இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல முதுமை ஏற்பட்டும், அழகு எப்போ வேணாலும் குறைஞ்சு போயிடுறேன். அப்ப எந்த நேரமும் என்ன செய்ய மாட்டாங்க, நிலா மாதிரிலாம் இருக்க மாட்டார்கள். பௌர்ணமி இரவுல எப்படி நிலா பிரகாசமா இருக்குமோ, நட்சத்திரங்கள் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி சுருக்கத்துல இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. சுருக்கவாசிகளை பத்தி சொல்லி காட்டுறாங்க. லா எபூலுன வலா யதகவத்துன. சுருக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் மலஜலம் கழிக்க மாட்டார்கள், மலம் கழிக்க மாட்டாங்க, சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. வலா எத்தபிலுன வலா எம்தஹித்துன. அங்க எச்சு துப்ப மாட்டார்கள், சளி சிந்த மாட்டார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. சுருக்கத்துல உள்ள படைப்பு இங்க மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். நம்ம இங்க சளி ஏற்படுறதுல ஒரு கஞ்சி குடிச்சோம்னா இல்ல ஒரு ஜூஸ் குடிச்சோம்னா சளி பிடிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ஏசியில உட்காரணும், ரொம்ப நேரமா ஏசியில உட்காரணும். சில ஆளுகளுக்கு அது ஒத்துக்கிறாரு, ஒரு பயணம் பண்ண ஒத்துக்கிறாரு. இப்படி சொர்க்கத்துல நோய் நொடிகளுக்கு ஆளாகக்கூடிய உடம்பா இருக்காது. அங்க எந்த விதமான மனிதர்கள்ட்ட எந்த அசுத்தமும் இருக்காது. எச்சி துப்ப மாட்டாங்க, மலைஜலம் கழிக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிடுறேன்னு செய்ய விதவிதமா சாப்பிடுவாங்க. எல்லாம் செரிமானமாகக்கூடிய வகையில அப்படி எல்லாம் அமைச்சிருக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலா கல்கி ரஜுலின் வாஹிதின் அலா சூரத்தி அபியும் ஆதம் சித்தூன திரான் விசமா. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எல்லாருமே ஒரு மனிதனுடைய தோற்றத்துல அவங்களுடைய தகப்பனர் ஆதம் இருக்கிறாங்க, நம்முடைய தகப்பனர் ஆதம் இருக்கிறாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்துல 60 முழமுடையவர்களாக வானத்தை நிரப்பி கொண்டு அப்படிதான் சொர்க்கத்து போவாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க உள்ள ஆண்களை பொறுத்த வரைக்கும், அங்க உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க, எல்லாம் 60 முழ உயரம் கொண்டவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்கள போய் நம்ம உலகத்துல உள்ள பெண்களோட போய் ஒப்பிட முடியுமா? அங்க உள்ள ஜின்களையும் அங்க உள்ள மனிதர்களையும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை இங்க இருக்கக்கூடிய பெண்களை ஒப்பிட்டு அங்க மாதிரிதான் இங்கே நடக்கும் அப்படி சொல்ல முடியுமா? இங்க உள்ள நிலைமை வேற. இங்க உள்ள பெண்கள் மாதவிடாய் அந்த தொல்லைகளுக்கு உள்ளாகுவார்கள். இங்க வேர்வை வரும், இங்க மலைஜலம் வரும், இங்க சளி வரும், இங்க எச்சு துப்புவோம், இங்க எல்லா விதமான பலவீனம் கொண்டவர்களாக மனிதர்கள் இருப்போம். மறுமையில உள்ள நிலைமை வேற. அதனால மறுமையில ஹூர்லின்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அங்க அவங்க எப்படி இருப்பாங்க, கிளவி ஆக மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. லக்திலாவ பைனகுமலா தபாகுல். மறுமையில உள்ளவருடைய அந்த சுர்க்கவாசியுடைய உள்ளங்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு மத்தியில எந்த கருத்து வேறுபாடு இருக்காது. இன்னைக்கு இப்படி இருக்குதா, சொர்க்கவாசியுடைய அந்த மனநிலைமை வேற. எந்த கருத்து வேறுபாடு இருக்காது, எந்த ரெண்டு பேருக்கும் இடையில பகைமை இருக்காது. குலூபுகும் கல்புன் வாஹிதுன். எல்லாருடைய உள்ளமும் ஒருவருடைய உள்ள மாதிரி இருக்கும். ஒருத்தருடைய உள்ள எப்படி இருக்குது அப்படிதான் இன்னொருத்தருடைய உள்ள இருக்கும். அதுல நம்மளை பத்தி ஒருத்தர் எப்படி நினைப்போமோ அந்த மாதிரிதான் அடுத்தவர்களை பத்தி என்ன செய்வாங்க, நினைக்குவார்கள். யுஸப்பிஹூனல்லாஹ புக்ரத்தம் வஅஷியா. காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. சொர்க்கவாசிகளை பத்தி சொல்றாங்க. போட்டி, பொறாமை, வஞ்சகம், அடுத்தவர்களை அழிக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கவே செய்யாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனால சொர்க்கவாசிகளுடைய நிலைமை வேற. அதை போய் என்ன செய்யக்கூடாது, சொர்க்கத்தில் உள்ள பெண்களை எப்படி மனிதர்களும் திண்டுவாங்களோ, ஜின்னு திண்டுவாங்களோ, அப்படித்தான் துனியாவிலையும் திண்டுவார்கள் என்று அப்படி சொல்றதுக்கு ஆதாரமே இல்லை. அப்படி நினைக்கவும் முடியாது. சொர்க்கத்தில் உள்ள நிலைமை வேற. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மை எதுகுல் ஜன்னத்தை இன்வாம்லா இபாஸ். ஒரு மனிதர் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறார்னு சொன்னா அவர் இன்பத்தை பெறுவார், அவருக்கு இந்த துன்பம் இருக்காது. லா தபுலா சியாபுகு ஒலா எஃபுனா ஷபாபுகு. அவருடைய ஆடை இட்டு போகாது. நம்ம ட்ரெஸ் கொஞ்ச நாள் இட்டு போயிருதுல, அவங்க சொர்க்கவாசியுடைய ஆடை பொறுத்த வரைக்கும் அது இட்டு போகாது. அவங்களுடைய இளமை மாறவே மாறாது. என்றும் 16 சொல்றாங்கல்ல, அது சுக்கத்துல என்ன செய்வாங்க, என்றும் ஒரே மாதிரியான இளமையோட காட்சி தருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரில 5456வது நம்பர்ல பாக்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யுனாதி முனாதின். வானவர் ஒருத்தர் என்ன செய்வாரு, அவர் அழைப்பு கொடுப்பார், எல்லாரையும் கூப்பிடுவார். இன்னலக்குமன் தசிஹு. நீங்கள் ஆரோக்கியத்தோட இங்க இருப்பீர்கள். சொர்க்கவாசியெல்லாம் நுழைஞ்ச உடனே ஒரு வானவர் என்ன செய்வாரு, வாழ்த்து சொல்லுவார். நீங்க இங்க ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. பல தஸ்கமு அபதா. எப்பொழுதும் நோய் வர மாட்டீர்கள். இன்னலக்குமன் தகையவு பல தமுத்து அபதா. இங்க நீங்க உயிரோடவே இருப்பீர்கள், எப்பவுமே மௌத்தாக போக மாட்டீங்க. சொர்க்கத்துல மரணம்ங்கிற ஒண்ணு கிடையாது. இன்னலக்கும் அந்த சுப்பு. நீங்கள் இளமையாகவே இருப்பீர்கள். பல தகரமும். நீங்கள் முதுமை அடையவே மாட்டீர்கள். இன்னலக்குமன் தன்னாவ் பல தபாசு ஆகாதா. இங்க இன்பமாகவே இருப்பீர்கள், நீங்க துன்பம் அடையவே மாட்டீங்க, களைப்படவே மாட்டீங்க என்று ஒரு வானவர் என்ன செய்வாரு, எல்லாருக்கும் நற்செய்தி சொல்லுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 5457வது நம்பர்ல நம்ம பாக்குறோம்.
அப்ப சொர்க்கவாசிகளுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள ஆண்கள் அங்க உள்ள பெண்களுடைய நிலைமையே வேற. அதை போய் என்ன செய்யக்கூடாது, துன்யாவோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ஆணுக்கு 100 பெண்களோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படி எல்லாம் அல்ல ஆற்றலை வழங்குவான். அப்ப அதை இதே துன்யாவில் உள்ளதை போய் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? அதனால இது அவங்களுடைய அந்த வாதத்துக்கு ஏற்ற ஒரு ஆதாரம் இல்லை. ஜின்கள்கிட்ட ஜின்கள் பெண்கள்கிட்ட நம்முடைய பெண்கள்கிட்ட உறவு கொள்வார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நவீன காலத்துல என்ன செய்யறாங்க, ஜின்களை பத்தி மக்கள்கிட்ட பயமுறுத்துகிறார்கள். ஜின்களை பத்தி தேவையில்லாத பயத்தை உண்டாக்க தேவையில்லை. அல்லாவும் தூதரும் என்ன சொன்னாங்க அதை சொல்லிட்டு போகணுமே தவிர ஜின்களை பத்தி என்ன செய்யறாங்க, மக்களை பயமுறுத்துறதுக்காக வேண்டி ஆய்வு என்ற பெயர்ல சிந்திக்கிறோங்கிற பெயர்ல ரொம்ப ஓவராக என்ன செய்யறாங்க, ஜின்களை பற்றி தப்புந்தவருமாக அவங்களும் குழம்பி மக்களை குழப்புகிறார்கள். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இப்ப நம்ம கணவன் மனைவி இல்லத்தில் ஈடுபடுறான்னு வைங்க. அப்படி இல்லத்தில் ஈடுபடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை நமக்கு சொல்லி தர்றாங்க. அம்மா அளவு அண்ண அகதகும் எக்குலுஹீன ஏத்தி அகலகு. நீங்க உங்களுடைய மனைவி இடத்துல இல்லத்தில் ஈடுபடுவதற்காக வருவீர்கள் என்றால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுனி வஜன்னிபி ஷைத்தான மாரஸக்தனா, அல்லாஹ்வுடைய பெயரால் இந்த காரியத்தை தூங்குகிறேன். இறைவா ஷைத்தானை விட்டு என்னை தூரமாக்கு, என்னுடைய சந்ததியை ஷைத்தானை விட்டு தூரமாக்கு, ஷைத்தானை விட்டு என்ன செய்ய எங்களை தூரமாக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு இல்லறத்துல ஈடுபடும்படி செய்யறாங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் இல்லறத்துல ஈடுபடுவீர்கள் ஆனால் சும்மா குத்திர பைனகுமா ஃபீ தாலிக, அதுல அல்லாஹ் நாடிய அல்லாஹ் நாடித்தான். ஒரு குழந்தை உண்டு, அவன் நாடி விட்டான். புதிய வலது ஒரு குழந்தை அல்ல நாடி விட்டானே ஆனால் லம் எல்லூர் ஷைத்தான் நபதான். ஷைத்தான் அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு முன்னாடி, குழந்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஷைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடணும். நம்ம ஷைத்தான் என்ன செய்யறான், நம்முடைய பிள்ளைகளை வழிகெடுக்கிறதுக்கு நாலா பக்கத்துல நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு நிக்கலாம். அதனால நம்மளும் ஷைத்தான் பாதுகாப்பு பெறணும். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளும் காக்கப்படணும். இதை ஆரம்பத்திலே என்ன செய்யணும், அந்த எண்ணத்தோடயே நம்ம இல்லறத்துல ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்றாங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. ஒருத்தர் இல்லத்துல ஈடுபடுறாரு, அவர் இல்லத்துல ஈடுபடும் பொழுது முழுமையான எண்ணத்தோட மனைவிட்ட இல்லத்துல ஈடுபடுறவங்க எண்ணத்தோட ஈடுபடணும். அங்க ஷைத்தான் வேற விதமான எண்ணங்களை உண்டாக்குவான், சிந்தனை தடுமாறும், அப்ப பல தவறான எண்ணங்கள் உருவாகலாம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த முறையில் ஒருத்தர் இல்லத்துல ஈடுபட சொல்லி ஷைத்தான் தூண்டலாம். எல்லா வகையான துண்டுதல்கள் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் இந்த பிரார்த்தனை. யாரெல்லாம் ஷைத்தானை விட்டு இல்லத்துல ஈடுபடும் போது கூட ஷைத்தான் வழி எடுப்பான், நம்முடைய மனசை செய்வான், கெடுப்பான். நம்மளையும் கெடுக்கக்கூடாது, நம்முடைய சந்ததியும் கெடுக்கக்கூடாது. என்னுடைய சந்ததிகளை என்ன செய்ய இந்த ஷைத்தான்ட்ட பாதுகாத்து தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொல்றாங்க. ஒரு அற்புதமான துவா இது. இந்த துவாவை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் இரவு நேரத்துல என்ன செய்யறாரு, இந்த துவா ஓதலன்னு வைங்க. அந்த இல்லத்துல அவர் ஈடுபடக்கூடிய நேரத்துல இந்த துவா ஓதாம இல்லத்துல ஈடுபடுவாரே ஆனால் ஷைத்தான் அந்த பெண்ணோட சேர்ந்துருவானா. ஷைத்தான் என்ன செய்வான், அந்த பெண்ணோட இல்லத்துல ஈடுபட்டு விடுவான் என்று இந்த மாதிரி எல்லாம் உணரக்கூடியது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி விளக்கம் சொன்னாங்க. இது இந்த மாதிரி இந்த துவாக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் இதை ஓதிக்கிட்டா இருக்கிறாங்க. இது தெரிந்தவர்கள் இந்த துவாவை தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி ஓதுறவங்க ரொம்ப குறைவு. எத்தனை பேர் ஓதாம இருக்கிறாங்க? இப்போ ஓதாம இந்த மாதிரி இல்லத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்குலாம் ஜின்கள் சேர்றாங்களா? இந்த துவா இன்னும் சொல்ல போனா இது ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த துவா தெரிஞ்ச ஒருத்தரை வச்சுக்கிறோம், இந்த துவாவை மறந்து போயிடுறாரு. இப்ப என்ன செய்யறது, ஜின்னு சேர்ந்துருமா? இதுக்கு என்ன பரிகாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பரிகாரம் சொன்னாங்களா? இந்த துவா என்ன செய்யணும், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறணுங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம இதை சொல்லணும். ஆனா இதை சொல்லாதனால ஜின்கள் என்ன செய்வாங்க, நம்முடைய பெண்கிட்ட கலந்துருவாங்க, அவங்க ஈஸியாக சுகம் அனுபவித்துவார்கள் என்றெல்லாம் ரொம்ப ஓவராக என்ன செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விளக்கத்தை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த துவாவளமா இருக்குது, இந்த துவாவளம் ஓதுறாங்க. அப்ப அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை மனிதன் பாதி ஜின்னு பாதி அப்படியே பிறக்குது. ஒரு ஜின்னு ஒரு பெண்ணோட சேர்வதா இருந்தா ஒரு ஜின்னுக்கு தானே குழந்தை பிறக்கணும். ஒருத்தன் செய்வா ஒரு குழந்தை பிறக்குது, இவர்கள் சொல்ற மாதிரி இருக்குமே. ஆனால் ஒருத்தனுக்கு தான் பிள்ளை மேலே சந்தேகம் வந்துடும். இது நம்ம துவா ஓதலையே, இது யாரு பிள்ளை தெரியல, ஜின்னு பிள்ளை ஏன் பிள்ளையா இப்படி நினைச்சா அந்த பிள்ளை மேல அவன் பொறுப்பா இருப்பானா? அந்த பிள்ளைய தான் பிள்ளைய நினைக்குவானா?
அப்ப இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்கன்ற உணர்வதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி வந்து ஜின்கள் வந்து இப்படி சேருன்னு வைங்க, இது விபச்சாரமா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து சேருவது இஸ்லாத்துல இருக்கிறது. ஒரு ஆண் வேற ஒரு அந்நிய பெண்ணோட உறவு கொள்ளக்கூடாது, ஒரு பெண்ணு வேற ஒரு ஆணோட அந்நிய ஆணோட உறவு கொள்ளக்கூடாது. அது மாதிரி ஆணும் பெண்ணும் தான் இணையணுமே தவிர, கணவன் மனைவி தான் இணையணுமே தவிர, ஒரு ஆணும் இணைவதோ பெண்ணும் பெண்ணும் இணைவதோ வேற ஒரு இனம் இருக்குதுல. ஒரு ஆண் வந்து பெண்ணை நாடுறது, ஒரு ஆணை நாடுறது, பெண்ணை நாடுறது, இது இஸ்லாத்துல கடும் குற்றமாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ஒரு நபியவா அல்ல அனுப்பியிருக்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. அந்த சமுதாயத்தை அல்ல வந்து தரமட்டமாக்கி இருக்கிறான். கீழே உள்ளவர்கள் எல்லாம் மேல கொண்டு வந்துட்டோம், தலைகீழ புரட்டிட்டோம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆண்களை தேர்றதுனால அவ்வளவு பெரிய தண்டனை பெற்றார்கள் சொன்னா, ஒரு பெண்ணிடத்துல வேற ஒரு என்னென்ன செய்யுது, ஜின்னு வந்து உறவு கொள்ளுதுன்னா இது எவ்வளவு பெரிய குற்றம் இது. இதுக்கு இஸ்லாத்துல ஏதாவது தண்டனை சொல்லப்பட்டிருக்கணும்ல, அந்த ஜின்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ ஏதாவது தண்டனை சொல்லப்பட்டிருக்கணும்ல. அப்படி ஏதாவது இருக்குதா? அப்ப இது வந்து ஜின்கள் பேர்ல என்ன செய்யறாங்க, ஆய்வுங்கிற பேர்ல இப்படி எல்லாம் உணர்வதை பார்க்கிறேன். இப்படி எல்லாம் இஸ்லாத்துல சட்டம் இல்லை. ஜின்கள் வந்து மனிதர்களோட உறவு கொண்டால் அதுக்கு என்ன, அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? அப்படி ஒண்ணு நடக்கும் செய்யாது, சாத்தியமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி என்ன செய்யற சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஒரு பெண்ணு கணவனுக்கு துரோகம் செய்ய நினைச்சான்னு வைங்க, அவ பாட்டு என்ன செய்வான், அது நான் வந்து படுத்திருந்தேன்னா ஜின்னு வந்து நினைச்சிருச்சு வந்துட்டு போயிருச்சு இப்படின்டா, அப்ப வந்து ஈஸியா என்ன செய்யலாம், கணவனை வந்து ஏமாத்த முடியும். அதற்கெல்லாம் இந்த நம்பிக்கை வந்து வழிவகுக்கிறது பார்க்கிறோம். முதல்ல இந்த மாதிரி இங்கே நடந்திருக்குதா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆள்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இப்படி ஏதாவது ஊர்ல நடந்திருக்குதா, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஜின்னு தீண்டி அவளுக்கு அதனால ஒரு குழந்தை உண்டாயி அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குதா, ஏதாவது செய்தித்தாள்கள் வந்திருக்குதா, ஏதாவது ஒரு ஊர்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா? சும்மா வாய்க்கு வந்ததை எல்லாம் என்ன செய்கிறார்கள், உணர்வதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இன்னொரு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஜின்கள் வந்து நம்முடைய பெண்கள்கிட்ட, மனித இனத்துல உள்ள பெண்கள்கிட்ட உறவு வைத்துக் கொள்வார்கள், இல்லறத்தில் ஈடுபடுவார்கள் என்பதற்கு என்ன செய்யறாங்க, இன்னொரு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்க, இப்ப இரவுல தூங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஊடு செஞ்சுட்டு தூங்கணும்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஊடு செஞ்சுட்டு ஒருத்தர் தூங்கல, அவர் வந்து என்ன செய்யறாரு, எந்த துவாவையும் ஓத வேண்டிய சூறாக்களை ஓதல, எந்த துவாவையும் ஓதல, துவா ஓதிட்டு படுங்க, சூறா ஓதிட்டு படுங்க முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன செய்யறாங்க, நீங்கள் இப்படி சூறா ஓதாமல் படுத்தீர்களே ஆனால், எந்த துவா ஓதாமல் படுத்தீர்களே ஆனால், தூய்மை இல்லாம நீங்கள் தூங்குவீர்களே ஆனால், உங்களுக்கு கனவு வரும்ல, அந்த கனவுல யாருடையாவது உறவு ஏற்படுற மாதிரி உங்களுக்கு சிந்தனை வரும்ல, அந்த கனவு வரும்ல, சைத்தான் அப்படி எல்லாம் உண்டாக்குவான். அந்த மாதிரி வரும் பொழுது அப்ப வந்து உங்களுக்கு விந்து வெளிப்பட்டால் அது சும்மா வெளி வருது, ஜின்கள் வந்து உறவு கொண்டிருக்கிறாங்க. இப்படி என்ன செய்யறாங்க, ஒரு வித்தியாசமான, அதாவது மூக்கு வெடப்பா இருந்தா இப்படிலாம் யோசிக்க தோணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, துவா ஓதாம படுத்தீர்கள் ஆனால் ஜின்கள் வந்து உங்களை படுத்துட்டு போயிடும். இப்படி எல்லாம் உணர்வதை செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஒருத்தருக்கு தூக்கத்துல கனவுல விந்து வெளிப்படுறது, இச்சை நீர் வெளிப்படுறதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூர் காலத்துல இருந்து எல்லா மனிதர்களுக்கு ஏற்படுற ஒரு இயற்கை, எல்லா காலத்திலும் ஏற்படும். உஷ்ணத்தினால ஏற்படும், பல காரணங்கள் இருக்கு. அது ஒருத்தர் நோயா இருக்கு, தொடர்ச்சியா அந்த இச்சை நீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஜின்னு காரணம்னு செய்யறாங்க சொல்றாங்க. இப்படி ஏதாவது அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்களா, துவாவோ தான் படுத்தீர்களே ஆனால் ஜின்கள் வந்து நீங்க என்ன செய்ய உங்கள்கிட்ட உறவு கொள்ளும் அப்படி ஏதாவது அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்களா? இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மாத்தமா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க, உம்மு ஸலமா அறிவிக்கிறாங்க, உம்மு சுலைம் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்ஹி மினல் ஹக் ஃபஹல்லல் மராத்தி மின் உசுலின் இதஹ தமனத். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உண்மை சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான். ஏன் இதை சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையில வெட்கப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு பெண்ணு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வெட்கப்பட்டு பதில் சொல்லாம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வந்து சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் நீங்க உள்ளத சொல்லணும்ல, அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பான். அதனால அல்லாஹ் வந்து ஹக்க சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான். அதனால நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு பெண்ணு கனவுல அவள் வந்து ஒரு ஆணுக்கு ஏற்படுற மாதிரியான உணர்வு ஏற்பட்டு அதனால அவளுக்கு இச்சை நீர் வெளிப்பட்டால் அவள் மேல குளிப்பு கடமையா என்று என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அவங்க தான் மார்க்கத்தை விளக்கி ஆகணும். அதனால வந்து மார்க்கத்தை கேட்கறதுல நபி தோழியர்கள் என்ன செய்யல, வைக்கப்படல. வந்து ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் இருந்த காலத்துல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதான். ரசூலுல்லாஹ் இல்லா காலத்துல இந்த மாதிரி கேள்வி வரும் பொழுது ஏதாவது ஒரு பெண்கள்கிட்ட, மார்க்கம் தெரிந்த பெண்கள்கிட்ட கேட்டுக்கிற வேண்டியதான். ரசூலுல்லாஹி அவங்க இருந்ததுனால நேரடியாக இது அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்டு அவங்க வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம் இதா ராத்தில் மா, ஆமா, அவள் வந்து முழித்து பார்க்கும் பொழுது இச்சை நீரை தன்னுடைய ஆடையில பார்ப்பாளே ஆனால் கண்டிப்பாக அவள் வந்து என்ன செய்யணும், குளிக்கணும். ஒரு ஆணுக்கு எப்படி கனவுல அவனுக்கு வந்து உண்மையில என்ன செய்யுது, விந்து வெளிப்படுது, எந்திரிச்சு பாக்குறான், ட்ரெஸ்ல கனவுல விந்து வெளிப்படுது, நிஜத்திலையுமே விந்து வெளிப்பட்டு இருக்குது. அப்ப ஆடையில இருந்தா என்ன செய்யணும், ஒரு ஆண் குளிக்கணும்.
பெண் அந்த மாதிரி தான் குளிக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப உம்மு சலமார்ல அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தகத்தலிமுல் மரா, பெண்ணுக்கு அப்படி இல்லாம ஏற்படும், பெண்ணு இந்த மாதிரி கனவுல பார்த்து அவங்களுக்கு விந்து வெளிப்படுமா இப்படின்னு கேட்கும்போது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தரிபத்தியதான், உன்னுடைய கைகள் மண்ணை கவட்டும், பபிமா இஷ்பியுகா வலதுகா, அப்புறம் எப்படி புள்ள தாய் சாயல பிறக்குது? ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு விந்து வரும், ஒரு ஆணுக்கு விந்து வரும். அப்ப தாய்க்கு இந்த விந்து வர்ற காரணத்தினாலதான் ஒரு தாய் மாதிரி என்ன செய்யுது, புள்ள பிறக்குது என்று பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விளக்கம் சொல்லல? ஏன் அந்த மாதிரி விந்து வெளிப்படுதுன்னு கேட்டா, ஜின்னு நினைஞ்சிருக்க கனவுல அவங்ககிட்ட உறவு கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி விளக்கம் சொன்னாங்களா? அப்படி விளக்கம் சொல்லல. எல்லாருக்கும் ஆணுக்கு ஏற்படும், இப்படி என்ன செய்யும், பெண்ணுக்கு ஏற்படும். இதெல்லாம் இயற்கை என்ற வகையில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பெருமனார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ் அஸ வஜல்ல வக்கல பிர் ரஹமி மலக்கன், கருவறையில ஒரு குழந்தை உருவாகுது, அந்த விந்தணுவா உள்ள போயிருக்கும், உயிரணுவா போயிருக்கும்ல, அப்பவே அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு மலக்க நியமிச்சிருவாங்க. அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு ஸ்டேஜையும் சொல்லுவார் அல்லாட்ட, யா ரப்பி முத்துஃபா, இறைவா இப்பதான் விந்தணுவாக உள்ள நுழைந்திருக்கிறது அப்படிம்பாரு. கொஞ்ச காலம் கழிச்சு ரப்பி அலக்கா, இறைவா அலக்கு என்ற நிலைமைய இது அடைந்திருக்கிறது அப்படிம்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரப்பி முல்கா, இறைவா சதை துண்டாக அது இருக்குது அப்படிம்பாரு. அராத எக்லிய ஹல்கவு, அல்லாஹ் அதை குழந்தையாக மனித உருவமாக அதை மாற்ற முடிவெடுத்த பிறகு அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான், அது ஆனா பெண்ணாங்கிறத தெரிவிப்பான். அது நல்லதை வளருமா கெட்ட பிள்ளைய வளருமாண்டு அது அல்லாஹ் சொல்லுவான். அதனுடைய ரிஸ்க்கு வாழ்வாதாரம் எவ்வளவு கிடைக்கும் அது அல்லாஹ் சொல்லுவான். அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு அது அல்லாஹ் சொல்லுவான். இல்லாம தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது எழுதப்பட்டு விடுகிறது என்று செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய தாயினுடைய கருவறையில உயிரினம் நுழைஞ்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வானவர் அல்லாஹ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு கிளம்பி தெரியும். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ஆளை வச்சு வேலை வாங்குவான். எல்லா வேலையில என்ன செய்வான், அவனை செய்யாமல் அதற்கு இருக்கின்ற ஒரு ஆளை வச்சிருக்கான். அந்த மாதிரி கருவறையில ஒரு வானவரை நியமிக்கும் போது அவர் ஒவ்வொரு ஸ்டேஜும் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு அல்லாட்ட, இந்த மாதிரி இவங்க கற்பனை பண்ற மாதிரி யாரெல்லாம் ஒரு மனித முத்துவா வந்திருக்கு, மனித உயிரினம் வந்திருக்குது, அல்ல ஜின்னுடைய உயிரினம் வந்திருக்குது, அல்ல அல்ல மலக்கிட்ட மாதிரி கேட்டு இது மனித உயிரினவா ஜின்னு உயிரினவா சொல்லு என்று அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்குதா? ஒண்ணுமே இல்லையே. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவும் செய்யாது. அதனால அதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, மாணவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்பதை என்ன செய்யறோம் நம்ம இதுல பாக்குறோம். அதனால ஜின்கள் மனித பெண்களோட உறவு கொள்வார்கள் என்பது கற்பனை கதை, கட்டுக்கதை. அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்ல. இதெல்லாம் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், நவீன கால மார்க்க அறிஞர்கள் என்ற பெயர்ல ஆய்வு என்ற பெயர்ல உலர வைத்திருக்கிறார்கள். இதுல எல்லாம் என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். ஜின்களை என்ன செய்ய முடியாது, யாரும் பார்க்கவோ உரசவோ தொட்டு பார்க்கவோ முடியாது. ஜின்களை அல்லாஹ்வுடைய தூதர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அது மாதிரி மற்ற இறை தூதர்கள் அவங்க பார்ப்பாங்களே தவிர, பார்த்துக்கிறாங்களே தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, அதை பார்க்க முடியாது. அதே நேரத்துல ஒரு ஹதீஸ்ல வரும், எப்படி வரும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அவங்க ஜின்னை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வருது. அது சம்பந்தமாகவும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ளணும். என்ன வருதுன்னு கேட்டா, புகாரியில ஒரு செய்தி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவங்கள இந்த ஃபித்ராவுடைய பொருளை அதை பாதுகாக்கிற பொறுப்புல நியமித்திருக்கிறார்கள். ஃபித்ரா ஜகாத்துடைய பொருளை, பேரிச்சம்பழம், கோதுமை இதெல்லாம் பள்ளிவாசல கிடக்குது. இதை இவரை பாதுகாக்க சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த பொறுப்புல அபூ ஹுரைரா அவங்கள நிர்ணயிக்கிறாங்க. அப்படி அதை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு நாள் இரவுல ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த உணவுப் பொருளை பேரிச்சம்பழத்தை, கோதுமை எதை அல்ல பாக்குறான். இவர் பிடிச்சிடறாரு. பிடிச்சி உன்னை ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட கொண்டு போவேன் அப்படிங்கிறாரு. அவன் என்ன செய்யறான், இல்ல நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், என் குடும்பத்துக்கு இதை கொண்டு போகணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினான். கெஞ்சினோன்னு அவர் என்ன செய்யறாரு, விட்டுறாரு, இறக்கப்பட்டு விட்டுறாரு. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவர் சொல்லி காட்டுறது. இதெல்லாம் புகாரியில வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இதை அவர் விடிஞ்ச உடனே செய்யறாரு, சொல்லிட்டு வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கறாங்க, எப்ப நேற்று ராத்திரி உங்ககிட்ட ஒருத்தன் பிடிபட்டானே, அவன் என்ன சொன்னான், அவன் என்ன பண்ணுனா அப்படின்னு இருக்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை அவனை நான் பிடிச்சேன், அவன் வறுமையை சொல்லி என்கிட்ட கெஞ்சி போயிட்டான், விட்டுட்டேன் அப்படின்னு உடனே, இல்ல இல்ல அவன் பொய் சொல்லி இருக்கிறான், திரும்ப உங்ககிட்ட வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப ஒரு 2வது நாள் காத்திருக்கிறாரு. அவன் திரும்ப வருவான், திரும்ப வருவான்னு செய்யறாரு, காத்திருக்கிறாரு. 2வது தடவை அதே மாதிரி திருட வர்றான். இவர் புடிச்சுக்கிட்டாரு, உன்னை ரசூலுல்லாஹ்ட்ட நான் ஒப்படைப்பேன் இப்படிங்கிறாரு. அவன் என்ன செய்யறான், அதே மாதிரி பழைய மாதிரி சொல்லி தப்பிச்சு போயிடுறான். 3 ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, இல்ல திரும்பி வருவான் அப்படிங்கிறாங்க. 3வது தடவை அவன் அதே மாதிரி என்ன செய்யறான், வர்றான். அப்படி வரக்கூடிய நேரத்துல உன்னை கண்டிப்பா ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வான், பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவன் சொல்றான், இல்ல என்னை விட்டுரு
அல்லாஹ் உனக்கு பயன் தரக்கூடிய உன்னை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை நான் கத்து தர்றேன் இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கத்து கொடுக்குறான். நீ படுக்கைக்கு போனன்னு சொன்னா ஆயத்துல் குர்சி இருக்குதுல, அது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீ ஓது. அந்த மாதிரி ஓதுனீங்கன்னா அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து உன்னை பாதுகாக்கிற ஒரு வானவர் இருந்துகிட்டே இருப்பாரு, எந்த சைத்தானும் உன்னை வந்து நெருங்க மாட்டார்கள் இப்படின்னு சொன்ன உடனே நினைச்சாரு. நம்ம அவன் மூலமா ஒரு கல்வியை படிச்சிருக்கிறோம். போய் தொலைறாண்டவ விட்டுறாரு. விடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை விசாரிக்கிறாங்க. இன்னும் இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே இவர் விஷயத்தை சொல்றாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, அவன் சொன்னது பொய் தான், அவன் பொய்யன் தான், ஆனா அவன் சொன்னது உண்மைதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்களாம், இந்த 3 ராத்திரி உங்ககிட்ட வந்தான்ல அவன் யார் தெரியுமா? தாக்க ஷைத்தான், அவன் தான் ஷைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரியில 2311வது நம்பர்ல இந்த செய்தி இடம்பெறுது. அப்ப இந்த செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வந்து ஷைத்தானை பார்த்தாங்க அப்படின்னு வருது இல்லையா? இதை வந்து குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது குர்ஆனுக்கு முரணா இருக்கிறது என்று இந்த செய்தியை நம்ம மறுத்திருக்கிறோம். எப்படி மறுத்திருக்கிறோம்னா, ஹதீஸை மறுக்கல. அந்த ஹதீஸ்ல ஷைத்தான்னு வருது இல்ல, அது வந்து திருடன ரசூலுல்லாஹ் ஷைத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. கெடுதல் செய்யக்கூடிய பல விலங்கினங்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஷைத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அடிப்படையில ஷைத்தான்னு சொன்னாங்களே தவிர அவன் மனுஷன் தான், திருடன் தான், உண்மையான ஷைத்தான் கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல அப்படி அல்லாஹ் சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், இப்லீஸும் அவருடைய கூட்டத்தாரும் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத வகையில அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். இப்லீஸை வந்து நீங்க பார்க்க முடியாது, அவங்க உங்களை பார்ப்பாங்களே தவிர நீங்க அவங்களை பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றதுனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் தான் வந்திருக்கிறாண்டு, ஷைத்தான் அவர் பார்க்க முடியாது, அதனால அவர் மனுஷன் தான் என்று இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு, இந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வைத்து நினைஞ்சிருக்கிறோம். ஷைத்தானை வந்து யார் பார்க்க முடியாதுங்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்து இப்படி வழங்கக்கூடாது, மனிதன் என்றுதான் விளங்கணும்னு சொன்னோம். ஆனால் இந்த செய்தி வந்து பலவீனமான செய்தி. புகாரியில் இது இடம்பெற்றிருந்தாலும் இதுல வரக்கூடிய அறிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய ஒரு அறிப்பாளர் செய்யறாரு, அவர் பலவீனமானவரா இருக்கிறாரு. அவரை பற்றி இமாம் தாரகுத்னி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அது மாதிரி இப்னு ஹஜர் போன்ற பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இது வந்து பலவீனமான செய்தி. இதை வந்து ஒரு சரியான அறிவிப்பாளர் தொடர் இல்லாம, அறிவிப்பாளர் தொடர் விடுபட்ட நிலைமையில மோல்லக்குன்னு சொல்லுவாங்க. அறிவிப்பாளர் தொடரே இல்லாம ஒருத்தர் வந்து சொன்னதா வரும், அவர் யார்கிட்ட கேட்டாரு, அவர் யார்கிட்ட கேட்டாருல, அதுல எந்த தொடருமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக புகாரி இமாம் நிறைய ஹதீஸ்ல அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு செய்தி தானே தவிர இது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லைன்னு செய்யறாங்க இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க. அதே நேரத்துல இது சம்பந்தமாக இன்னொரு செய்தி சுனனுல் குப்ரா, நசை இமாம் அவருடைய சுனனுல் குப்ரா என்ற ஹதீஸ் நூல்ல வந்து இன்னொரு செய்தி இதே மாதிரியான ஒரு செய்தி வருது. அந்த செய்தியில என்ன வருது, உண்மையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ஜின்னை பார்த்தாங்களா, ஜின்னை வந்து எல்லாரும் நம்ம பார்க்க முடியுமா என்ற விவரங்களை, ஜின்கள் சம்பந்தமான இன்னும் பல விவரங்கள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜின்னை கட்டுப்படுத்த முடியுமா, ஜின்களை வந்து ஜின்கள்கிட்ட நம்ம பேச முடியுமா, ஜின்கள் மனித உடலுக்குள்ள நுழைய முடியுமா என்பது போன்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்ப்போம். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.